தன்னுடைய மகனை ஆன்மீகத்திலே அப்பா ரொம்பவும் வளர்த்து வந்தார். அவனுக்கு நல்ல நெறிகளை கற்றுக் கொடுத்தார். ஒரு நாள் அவனை ஆலயத்திற்கு அழைத்து சென்றார். செல்லுகிற வழியிலே அவனுக்கு 1 ரூபாய் நாணயமும் 10 ரூபாய் நோட்டும் கொடுத்து ஆலயத்திலே காணிக்கை போடும்படியாக சொன்னார். அதிலே அவர் சொல்லிக்கொண்ட காரியம், இந்த 2இல் உனக்கு விருப்பமானதை நீ மனமகிழ்வோடு போட்டுவிட்டு வா. அப்படி சென்றவன் என்ன பண்ணுகிறார் என்று அப்பா காத்து கொண்டே இருந்தார். ஒருவேளை மகன் என்னுடைய படிப்பினையின் பிரகாரம் 10 ரூபாய் நோட்டையே காணிக்கை பெட்டிக்குள் போடுவான் என்று அப்பா எதிர்பார்த்து கொண்டு இருந்தார். ஆனால் நடந்தது என்னவோ, மகன் ஒரே 1 ரூபாயை மாத்திரம்தான் காணிக்கை பெட்டிக்குள் போட்டான். ஏன் மகனே அப்படி செய்தாய் என்று அப்பா கேட்டதும் மகன் சொன்னான், நீங்கள் தான் சொன்னீர்கள், நான் காணிக்கை பெட்டிக்குள் காணிக்கை போடுகின்ற பொழுது மன மகிழ்வோடு போட வேண்டும். 10 ரூபாயை நான் போட்டிருந்தால் மனமகிழ்வோடு அதனை போட்டிருக்க மாட்டேன். மாறாக இந்த 1 ரூபாயை நான் போடுகின்ற பொழுதே மனமகிழ்வோடு போட்டுக்கொண்டேன். எவ்வளவு போடுகின்றேன் என்று அல்ல, எத்துணை மகிழ்வோடு போடுகிறேன் என்பதுதான் ஆழமான ஆன்மீகம் என்று மகன் அப்பாவுக்கு சொன்னான். உண்மைதான் அன்புமிக்க சகோதரர்களே, இன்று நாம் வாசித்த நற்செய்தியிலே அன்னை மரியாள் எவ்வளவு பெரிய உள்ளம் கொண்டிருந்தால் ஆண்டவராகிய கடவுளுக்கே தன்னுடைய கருவறையை காணிக்கையாக கொடுத்திருப்பாள். யோசித்து பாருங்கள், அந்த நாட்களிலே கன்னியாக இருக்கக்கூடிய ஒரு வாலிப பெண் எப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலை வந்தாலும், யார் என்னை அவதூறு பேசினாலும் பரவாயில்லை, நான் கொடுப்பது கடவுளுக்கு என்று சொல்லி மனமு வந்து பேருவகையோடு கொடுத்தாள். அதனால்தான் இன்று நமக்கெல்லாம் தாயாக உயர்ந்து நிற்கின்றாள். ஆகவே நாம் ஆண்டவருக்கு என்று தருகின்ற பொழுது, ஆண்டவருக்கு என்று காணிக்கை தருகின்ற பொழுது எவ்வளவு கொடுக்கின்றோம் என்று அல்ல, எப்படிப்பட்ட மனநிலையில் கொடுக்கின்றோம் என்பதனை நாம் உள்ளத்திலே பதித்தவர்களாக இன்றிலிருந்து நாம் தருபவற்றை நிறைவாக தருவோம். ஆமேன்.